புள்ள ஒருத்தர் முன்னாடி காணோம். கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு எங்க தான் போய் உட்காருவாளுங்களோ தெரியல. ஏதோ தூக்கிட்டு வந்திருக்கிறோமே, ஏதோ எடுத்து வைக்கலான்ட்டு ஒருத்தையும் காணும் பாரு. என்னதான் பண்ணுவாளுங்களோ ரூம்ல உட்காந்துட்டு நாயும் பேசிட்டு. போனவங்க எப்போ வருவாங்கன்னு அவங்களுக்கு என்னக்கா தெரியும்? அங்கே ஏதோ கதை பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. வருவாங்க, இருங்க கூப்பிட்டுருக்கீங்களா, அதெல்லாம் சத்த நேரத்துக்கு கேட்டுக்கோம். வருவாங்க அதெல்லாம். அம்மா வந்துட்டீங்களா? வந்துட்டு இப்போதான் வாங்கிட்டு வரோம். இந்நேரம் ஆகி போச்சு வாங்கிட்டு வரக்கு. என்னடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? கதவெல்லாம் திறந்து கிடக்குது, ஒருத்தர் முன்னாடி காணோம். எல்லாம் அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவன் எங்க சின்னவா இருக்காமா? அத்தை கூட தான் நான் பேசிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருந்தான். பூமாரி சோனி அங்கே தான் இருக்காங்க. சரி சரி, அவங்களே வர சொல்லி இந்த மூட்டையில கொண்டு போய் ஓரமா எங்கேயாச்சும் எடுத்து வைங்க போங்க. மூட்டையில எடுத்து வைக்கணுமா? என்னமா இருக்குது இதுல? எங்க கொண்டு போய் வைக்கிறது? அக்கா, அதாவது பொருள் அங்கங்க வச்சிட சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சு தேடிட்டு போன அப்புறமா. ஆமா மலரு. அடியே, இந்த மூட்டையில இருக்கிறதெல்லாம் இந்த சமைக்கிறதுக்கான பொருள் தான். காய்கறிங்க அது இதுன்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்குது. சரியா? பழங்க, இந்த ஒரு மூட்டையில பழங்க, 2 மூட்டையில காய்கறிங்க எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் வெயி. இல்ல நீ ஒரே பக்கமே வெயி, நான் அப்புறமா வந்து பிரிச்சுக்கிறேன். இவங்க கொண்டு போய் எங்கேயாச்சும் மாற்றி வச்சிருவாங்க மலரு. அதனால ஒரே பக்கமே வெயி. அந்த நேக்கால இருக்கிற ரூம்லேயே கொண்டு போய் எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சிரு. சரியா? அப்புறப்பா இந்த கீரை அட்டை பொட்டியில ஸ்வீட்டு அது பார்த்து பத்திரமா போய் எறும்பு வந்துட போகுது. இந்த மேலே இருக்கிற இந்த பொட்டியில எல்லாம் வளையலுங்க வாங்கி வச்சிருக்குது. கண்ணாடி வளையலுங்கடி, பார்த்து கொண்டு போ ஜாக்கிரதையா. எங்கேயாச்சும் பொட்டி கீழே போட்டு உள்கட்டிடாத, வளையலெல்லாம் குறைஞ்சிரும். பாத்திரம் பத்திரமா எடுத்து வைங்க போ. மேக்கால இருக்கிற ரூம்லேயே வெயி. நான் அப்புறமா பொழுதோட பார்த்து எடுத்து வச்சுக்கிறேன். சரிம்மா. சரி போ, எல்லாம் எடுத்து வச்சுட்டு காப்பி போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொண்டு வாப்போ. உங்க அத்தைக்காரி எல்லாம் சாப்பிட்டாலும் இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கிறா? தூங்கிட்டாளா? பேசிட்டு தாமா இருந்தா. அத்தை அப்படியே மெதுவாக கண்ணை செஞ்சுட்டாங்க போல. நாங்கள் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருந்தோம் அங்கேயே. அவங்க மாமியார் என்ன பண்றாங்க? உங்க அத்தையோட மாமியார் அந்த ஆத்தா அவங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு அங்கே ரூம்ல போய் படுக்கிறேன்ட்டு போனாங்க. வயிற்றுக்கட்டல அவங்க அங்கேயே தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி தூங்கிட்டு அப்புறமா தூங்கி எந்திரிச்சு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். சரி உங்க அத்தைக்காரி தூங்கிட்டு கொஞ்ச நேரம் தூக்கத்தில் போய் எழுப்பக்கூடாது. சரி இப்போ அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா காப்பி போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ எங்களுக்கு மட்டும் போட்டு கொண்டு உங்களுக்கு வேணா போட்டு குடி. பாலெல்லாம் இருக்குது இல்ல? இருக்குதுமா. இருந்தா போடு. கம்மியா இருந்தா போய் சோனியை போய் வாங்கிட்டு வர சொல்லு பால். சரியா? அவன் சொன்னா போவாளாமா? இருந்தா விட்டுடி, இல்லாட்டி வாங்கிட்டு வர சொல்லு. போகாம என்ன? அதெல்லாம் போவா. சரி நான் சித்த நேரம் இங்கே உட்கார்றேன் முன்னாடி. போய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காப்பி போடு. அவங்களையும் வர சொல்லு, ஆளுக்கு ஒன்றா தூக்கிட்டு போய் வைங்க. நீ ஒரு கிளம்போதாத, அவங்களையும் வர சொல்லி தூக்கி எடுத்து வையே. பார்த்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. சரிம்மா. வந்துட்டீங்களா பெரியம்மா? வந்துட்டீங்களாம்மா? வந்துட்டா இப்பதான் வந்தா. பெரியம்மா அவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தாங்க, காது கேட்கலையே உனக்கு? அதான் மாமி எந்திரிச்சு வந்தாலேம்மா. சரி நானும் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேனா, சரி அதான் இப்பதான் வரேன். என்ன பெரியம்மா எல்லாமே வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க, வாங்கியாச்சுல்ல. எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. பரவாயில்ல பெரியம்மா, இன்னைக்கு சீக்கிரமா தான் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க போனதே லேட்டு தானே? பரவாயில்ல, நான் கூட இன்னும் லேட்டாகும் நினைச்சேன். நீங்க இன்னைக்கு சீக்கிரமாவே வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம்மா, நீங்க போனதே லேட்டாக தான். 10 மணி பஸ் கூட விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் எப்படிமா போனீங்க? ஆமா, உங்க அம்மா அப்படியே பஸ்ல போய் இவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க பாரு. சின்ன பிள்ளை தான் கார் எடுத்துட்டு வந்தா, கார்ல தான் போய் வாங்கிட்டு வந்தனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு முன்னாடியே வந்தாச்சு. இல்லாட்டி பாரு, மணி 4 மணி 4:30 மணி பஸ் தான் கிடைச்சிருக்கும். அதுல ஏதாவது ஏறி இருந்தா வீட்டு வந்து சேர்றக்கு 7 ஆயிருக்கும். கார்ல ஒன்னாலும் சீக்கிரம் வந்துட்டோம். ஓ அதானே பார்த்தேன். இல்லாட்டி இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க மாட்டீங்களேன்னு நினைச்சேன். அதான் சின்ன பிள்ளை கார்ல தான் போனீங்களாப்போ? சரி அப்ப சின்ன பிள்ளை எங்கம்மா காணோம்? அவ கார் நிப்பாட்டிட்டு வர போயிருக்கிறா. நிப்பாட்டிட்டு வருவா. போய் அவங்க வீட்டு பக்கத்துலேயே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அப்புறமா வருவான்னு நினைக்கிறேன். சரி இதெல்லாம் எடுத்து வைங்க. பூ மாதிரி நீ கூட கொண்டு போய் எல்லாம் உள்ள வை சாமி. பெரியம்மா இங்கே ரூம்ல வைக்க சொல்லியிருக்காங்க, அங்கே கொண்டு போய் வைங்க ஆளுக்கு ஒன்று. சரிம்மா. சோனி எங்க பூ மாதிரி? அவளை கூப்பிடுங்க. அதான் துவைச்சு துணியெல்லாம் எடுத்துட்டு இருந்தா பெரியம்மா, எடுத்து போட்டுட்டு வருவான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி மத்தியானம் ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏண்டி நான் செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் பத்துச்சா இல்லை வேற ஏதாவது செஞ்சீங்களா? சாப்பாடெல்லாம் நிறைய தாம இருக்குது, இன்னுமே சாப்பாடெல்லாம் இருக்குது. அத்தா நூடுல்ஸ் சாப்பிடலான்னு சொன்னாங்களா, அதனால நாங்கள் நூடுல்ஸ் பேக்கெட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் 4 பேர் நூடுல்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்டோம். அதனால சாப்பாடு நிறைய இருக்குதுமா. அந்த ஆத்தாக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டோம். அவங்க நூடுல்ஸ் வேண்டான்ட்டாங்க. அப்புறம் நானும் சோனி பூ மாதிரி அத்தா நாங்கள் 4 பேருமே நூடுல்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்டோம். அத்தை கறி கேட்டாலும் இல்லை நீங்களே கேட்டு செஞ்சு சாப்பிட்டீங்களா? மத்தியான நேரத்தில் போய் உங்கள் அத்தைக்கு நூடுல்ஸ் கொடுத்தீங்களாக்கு? இல்லைம்மா, அத்தையும் சரி சாப்பிடலான்னு சொன்னாங்களா, அதனாலதாம்மா. சரி ஆமா, உங்க அப்பா ஏதாவது வீட்டுக்கு வந்தாரா இல்லையா? இல்லம்மா, அப்பா வீட்டுக்கெல்லாம் வரல. காலையில போன வருதா, ஃபோன் மட்டும் இடையில கூப்பிட்டு பேசினாரு. ஃபோன் மட்டும் பண்ணாரு, அம்மா போயிட்டாங்களா என்னன்ட்டு. அப்படியா? சரி வேலை நிறைய தான் இருக்குதுன்னாரு. நீ நாளைக்கு கொஞ்சம் போக முடியாது தோட்டத்துக்கு அப்படின்ட்டு காலையிலே சாப்பாடு போட்டு கொண்டு போயிட்டாங்க. உங்க மாமாவும் கூட போயிருக்கிறாரு போல. அவருமே வரலையா? இல்லம்மா, அவருமே வரல.
அத்தை கூட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த தோட்டத்துக்கு சாப்பாடு கொண்டு போயிருந்தாங்களா, அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம், நான் உங்க அண்ணா வரும்போதே வரேன் அப்படின்னு என்னமோ அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அந்த மாமாவும் வரல. அப்போ சாப்பாடெல்லாம் நிறைய கிடக்குது. சரி போங்க, பொழுதோட இருந்தா ஆளுக்கு கொஞ்சம் சோறு சாப்பிடுவீங்க. மாவு இதாக இருக்குதுல்ல, தோசை ஈஸ் ஏதாவது போட்டுக்கலாம், குழம்பெல்லாம் இருக்குதுல்ல. காப்பி வைக்கிறப்ப பார்த்து இருந்தா எல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிரு. போ, கை காலெல்லாம் வலிக்குது, எல்லாம் கொண்டு போய் உள்ள எடுத்து வச்சுட்டு காப்பி போடு. அப்படியே குழம்பு காய் ஏதாவது இருந்தால் எல்லாம் சூடு பண்ணி வச்சிரு, பார்த்து என்ன ஏதுன்னு. சித்த நேரம் இங்கே உட்கார, நான் அங்கே வெளியே போய் உட்கார, காப்பி வச்சு அங்கே கொண்டு வாங்க, சரியா? சரி, சோனி வந்தாலும் எடுத்துட்டு வைங்க, நானும் இருக்கிற வளையல பார்த்து எடுத்து வைங்க. சரிம்மா, எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? அம்மா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வளையல் வாங்கியிருக்கிறீங்களா, இல்லை அத்தைக்கு போடுற மாதிரி மட்டும் தான் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், உங்கள் அம்மாவை நம்பினா அந்த காலத்தில் வாங்கினா சரோஜா தேவி போட்ட வளையல தான் உங்கள் அம்மா வாங்குவாங்க. அதெல்லாம் பார்த்து வளையல எல்லாம் செலக்ட் பண்ணதெல்லாம் நானும் சின்ன பிள்ளைங்க தான், அதெல்லாம் டிசைனாக வாங்கியிருக்கிறோம். எனக்கு சின்ன பிள்ளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் போடுற மாதிரி தான் எல்லாம் பார்த்து வாங்கியிருக்குது. எனக்கெல்லாம் அதில் பாரு 2-3 டஜன் வாங்கி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் நான் பிரிக்கிறப்ப சொல்கிறேன், எனக்கு எது வேணும் தனியாக எடுத்து வச்சிருவணும். உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி நிறைய தான் வாங்கியிருக்கிறேன். உங்கள் அம்மாவை நம்பினா அவ்வளோதான், அவங்க வளையல் அந்த காலத்து வளையலாட்டவே தேடி தேடி போடுறாங்க. நான் தான் சரி டிசைனாக வாங்கலான்ட்டு வாங்கினேன். சரி, உங்களுக்கெல்லாம் அது பிடிக்கும், நாளைக்கெல்லாம் பிரித்து பார்க்குறப்ப தெரியும். சரிக்கா, நானும் அதான் நினச்சிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா அந்த 10 கலர் சிகப்பு கலர் தான் தூக்குவாங்க. ஆமாம், கரெக்டாக சொன்னேன். இந்த மலரக்கா அவங்க அந்த பவுன் கலரும் நீல கலரை தூக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு அது வாங்கியிருக்குது, வேணும்னா அவங்க அதை வச்சுக்கிட்டோம். பூமாரி, நமக்கெல்லாம் நல்ல டிசைனாக வாங்கி வச்சிருக்கிறா. ஏண்டி வளக்கா பெண்ணை உங்களுக்கா? வளக்கா போடுற பிள்ளைக்கு எப்படி வளையல் போடணும்னு அப்படி தாண்டி வாங்குவோனே. அதை பார்க்க எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு, அதான் அவளுக்கு எப்படி போடணும்னு பார்த்து அதை எடுத்துட்டீங்களா, அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களும் வாங்கி போடணும்ல. அப்புறம் எங்களுக்கெல்லாம் கிடையாதா வளையல்? வளகாப்புனா எல்லாத்துக்கும் தான் வளையல் கொடுக்கணும், போடணும். அவளுக்கு மட்டும் தான் வளையல் போடணுமா? நாமளும் எல்லோரும் போடலாம். அதான் நிறைய எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தானே வாங்கணும். அவளுக்கு போடணும்னா நீங்கள் அதை வாங்கி வச்சுருக்கீங்களே என்னென்னமோ வளையலெல்லாம், அதெல்லாம் போட்டு விடுங்க. சரி உடுக்கா, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தானே வாங்கியிருக்கிறாங்க. சரி பூ மாதிரி ஆள் கூட எடுத்துகிட்டு போய் வைங்க, போங்க. வாக்க உட்காரல, காலை வலிக்குது, எனக்கு கை காலால் ஒழிச்சு போன மாதிரி இருக்குது இந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து. ஆமாம் மலர், எனக்கும் அப்படி தான் இருக்குது. சரி வாங்க உட்காரு. காளிமா, காளிமா, வாங்க சேனம்மா, வாங்க வாங்க. டேய் பரதே, வாடா வாடா. என்னக்கா, மாடு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களா? ஏன் அந்த பையனை எதாவது வேலைக்கு வச்சிருந்தீங்க, அந்த பையன் இதெல்லாம் பார்த்துக்க மாட்டானா? பார்த்துக்க வேண்டாம், அது பாரு, அன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் வேலைக்கு அனுப்பியிருந்தேனா, சரி அதான் நம்மளே மாடு ஓட்டிட்டு போகலான்ட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். சரி வா வா, வீட்டுக்கு வர, இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க. வா வா, ஏன் சேனம்மா போய் இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க? வரவே இல்லை பாரு இந்த பக்கம். எங்க காளிமா, நானும் வரலான்னு தான் பார்த்தேன். இப்போ போங்க அப்புறம் போங்கன்னு விடவே மாட்டேன்ட்டாங்க. சரி அதான் எனக்கு போகணும், வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நான் போயிட்டு ஒரு 10 நாளைக்காச்சும் இருந்துட்டு மறுக்கா வரேன்ட்டு தான் வந்தேன். ஆமாத்தா, நேற்று இருந்து போகணும்னு அப்பதான் ரொம்ப நச்சிட்டே இருந்தாங்க. நான் அப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னா எங்கே கேட்குறாங்க. சரி அதான் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். சரி அப்படியே 2 பேர் போகிறீங்களா? மெதுவா, நான் இப்படியே கிளம்புறேன். ஏப்பத்தா, அதான் மகளை பார்த்துட்டீங்களா? சந்தோஷம் தான். நீ அப்படியே பேரனை மறந்துடுங்க. அப்படி சொல்கிறேன், அது எப்படி நான் மறப்பேனா? ஏன் சொல்லு. பின்ன நீங்க வந்ததால எப்படி இருக்குது அப்பதா? அப்பா கார் எடுத்துட்டு வெளியே போயிருந்தாரு. சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் கார்ல கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு உட்காந்து வரக்கு நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா போலான்னா இந்த அப்பத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அத்தை, இந்த வண்டியில வர யார் முடியாம ஏறி உட்காந்து 2 வீலர்லயே போலான்னு அடம் முடிக்கிறாங்க. அப்புறம் நான் என்னத்த சொல்றது, சொல்லுங்க அத்தை. மருமகன் தான் கார்ல கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன பைக்கில் உட்காந்து வரணும்னுட்டு? அதான் பைக்ல வரவங்க நம்மளால உட்கார முடியிற மாதிரியா இருக்குது. அவன் எவ்வளவு அவசரத்துக்கு வச்சிருக்கிறான்னு. அவன் என்ன வாஸ்தவம் தான் காளிமா, நீ இப்படிதான் சொல்லுவான். இதே மாதிரி 4 பொழுது ஆக்கிட்டான். நானும் 4 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்றான் இல்லையா? அவங்க அப்பா வந்தது இவன் எங்கேயாச்சும் வெளியே போயிடுறான். அப்புறம் எப்படி இவனை பிடிக்கிறது? அவனை கூட்டிட்டு வந்து விடானா அவன் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு அவன் போயிடுறான். சரி, நான் பஸ் ஏறியாச்சும் போறடானா அது கூட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பாடா பரவாயில்ல, நான் இதுலேயே எப்படி உட்காந்து வரேன்ட்டு வந்துட்டேன். இவனுக்கு இப்படி பண்ண அப்புறம் நான் என்ன பண்றது? சரி வா பரதே, வா வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் போ சாமி, வா. எதுக்கு வழியில நின்றுட்டு போறேன்? வா வீட்டுக்கு போலாம், வா. பரவாயில்லக்கா, விடுங்க. எங்க வீட்டுல வந்தாலும் யாரும் இருப்பாங்க, இந்நேரத்துக்கு யாரும் இருக்கவும் மாட்டாங்க. கிருஷ்ணன் இப்போ வரமாட்டாளா? லேட் ஆகும்ல. ஏன்டா அவன் இல்லைன்னு என்ன வரமாட்டியா? போங்கக்கா, எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன். ஏதாவது வந்தா அவன் வீட்டில் இருக்கிறப்ப வர லீவு நாள் ஏதாச்சும். அதான் அப்பதான் இங்கே வந்துட்டாங்களா, அடிக்கடி வந்துட்டு போகிறேன். இப்போ வெளியே கொஞ்சம் வேலை இருக்குதுக்கா, போவோனே. நான் இப்படியே கிளம்புறேன், நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து வீட்டுக்கு போங்க கொடி நடியா. இந்த அப்பத்தா பாருங்க, வண்டியில் உட்கார முடியாமல் உட்காந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது தாயில கீழே இருந்தால் போட்டு விடுங்க. சரியாப்பா, நான் கிளம்புறேன். நான் வரேன் அப்புறம் 2 நாள் கழிச்சு. அதான் நீங்கள் வந்துட்டீங்களா, அம்மா மகளும் ஜாலியாக பேசிட்டு இருங்க. நான் எதுக்கு இடையில, நான் போயிட்டு அப்புறமா 2 நாள் கழிச்சு வரப்பதா. சரியா அப்பதா, நான் போயிட்டு வரேன், பார்த்து வீட்டுக்கு போங்க. சரிடா பேராண்டி, பார்த்து ஜாக்கிரதையா வண்டி ஓட்டிட்டு போ. சரியா? நேரத்துக்கு சாப்பிடுடா.
வந்துட்டு போ அடிக்கடி. அப்பதான் அங்க இருக்கிறான்ட்டு வராம இருக்காத. அண்ணாட ஒரு நேரம் வந்துட்டு போயேண்டா. உனக்கு என்ன தூரமாவா இருக்குது? போற வழி வர வழி தான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போ. சரி அத்தா, வரேன். அதான் நீங்க இங்கே தான் இருக்கிறீங்க, வர அடிக்கடி. சரி அத்தா, நான் அப்படியே கிளம்புறேன். சரிடா, சரி பார்த்து போ. நீ தான் வீட்டுக்கு கூப்பிட்டு இப்போ வரலங்கிற. சரி பார்த்து பத்திரமா போ. நான் என்ன குழந்தையாத்தா, அதெல்லாம் பார்த்து பத்திரமா தான் இருப்பேன். நீங்க பார்த்து போங்க. பாருங்க, மாடுங்களாம் போயிட்டு இருக்குது. பார்த்து போங்க. இங்க போய் பால் கறக்கணுமா? இல்ல நான் மாடு ஓட்டிட்டு போன போதே அந்த பாபு பையன் இருக்கிறாள், அவங்க இறந்துக்குவான். அதெல்லாம் எனக்கு நீ வேலையில ஓட்டிட்டு போன போதும். சரிங்க அத்தா. ஆள் பத்தலன்னா இன்னொரு பையனை வேணா சேர்த்திக்கோங்கள. சும்மா எதுக்கு போட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேணும்னா சொல்லுங்க, இன்னொரு ஆளை வேணா எங்கேயாச்சும் பார்த்து சேர்த்து விட்டுறலாம். போதும் எல்லாத்துக்கும் ஆள் போட்டுட்டு எப்படி இருக்கிற ஆளுங்களை வச்சு எதாவது சமாளிச்சுட்டு இருக்கலாம். நமக்கு எத்தனை ஆளுங்க இருந்தாலும் பத்தாது. அப்புறம் நமக்கு என்ன வேலை? இடையில பார்க்கலாம். பத்தலன்னா அப்படி ஏதாவது சொல்றேன், சரியா? சரிங்க அத்தா. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஏக்கா காலையில அவ்வளவு மழை பெஞ்சது, இப்ப பாருங்க வெயில் அடிக்குது. சரி நல்லது தானே. நீ தான் சொல்லிட்டு இருந்தியே டெய்லி காலையில மழை வந்துட்டு போனா வாசல் தொளிக்கிற வேலை இருக்காதுன்ட்டு. அன்னைக்கு பால் வாங்கிட்டு போற கண்ணை போல அப்படி புலம்பிட்டு இருக்கிறேன். ஏனிலா? அட ஆமாக்கா, நான் புலம்புனா உங்களுக்கே கேட்டுக்குதா? பரவாயில்லையே. அதனாலதான் வருண பகவான் அடிக்கடி காலங்காத்தால மழை விட்டுட்டு இருக்கிறாரோ? நல்லதுதான். சாயங்காலம் வெயில் அடிச்சா பரவாயில்லக்கா. காலையில கொஞ்சம் மழை வந்துச்சு நீங்க, நமக்கு இந்த வேலையெல்லாம் மிச்சமாயிரும். உனக்கு மிச்சமாக காலையில எல்லாம் அவசரமா கிளம்புறாங்க, வெளியே ஓரவங்க வரவங்களுக்கெல்லாம் கஷ்டம் தானே. அது சரிதாக்கா. நான் என்னத்த சொல்லிட்டு இப்போ டெய்லி ஒரு 10 நிமிஷம் காலையில் வந்துட்டு போனால் எனக்கு வேலை மிச்சமாகும்னு நினைச்சேன். இதுல என்ன இருக்குது தப்பு? அது சரிதா. ஆமா, இந்த சின்ன பிள்ளை இங்கே காரை நிறுத்திட்டு வரேன்ட்டு போனா என்ன ஆளவே காணும்? இருக்கிட்டு வருவாக்கா, எதுவாதான் வருவா. என்ன மலரக்கா, தூக்கம் வருதா? இந்த பிள்ளை காப்பி ஓட சொல்லிட்டு வந்து இந்நேரமாச்சு இன்னும் கொண்டு வரல. சொல்லிட்டு வந்திருக்கிறல்ல, கொண்டு வருவா. அது ஏதாவது பால் வீடு காய்ச்சாம வச்சிருப்பா. அதனால பால் காய்ச்சி போட்டுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகும்ல. அதெல்லாம் கொண்டு வருவா. இரு யாக்கா, எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்களா வளகாப்புக்கெல்லாம்? சொல்லியிருக்கிற மலரே. நேற்றே போய் நீ அகிலாவோட மாமியார் கூட கூட்டிகிட்டு போய் அதான் நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு அப்படியே காய் மக்காவுக்கு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அக்கம் பக்கம் மேலே சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மாமையாருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளோதான், இங்கே இருக்கிறவங்க தானே. அப்புறம் வேறு யாருக்கு சொல்கிறது? அதுவும் இல்லாமல் அவளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் குழந்தையா இருக்குது. நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு ரொம்ப விமர்சையாக பண்ணான்னு வை, அதுவே கண்ணுப்பட்ட மாதிரி ஆகி போயிடும் மலரே. அதனால தான் நம்ம அளவுக்கு ஒரு அளவு பண்ணிக்கலான்ட்டு தான் நானும் நினச்சேன். அவங்க மாமியாரும் அதான் நினைக்குது. சரி, அதனால தான் நம்ம ஆளுங்களுக்குள்ளதா இங்கே இருக்கிறவங்கள மட்டும் தான் கூப்பிட்டு பண்ணிக்கலாம். எதுக்கு வெளியெல்லாம் சும்மா நீ வா நான் வான்ட்டு கூப்பிட்டுட்டு? அதனால தான். ஆமாக்கா, அதுவும் சரிதா. சரி விடுங்க, இங்கே இருக்கிறவங்களே இத்தனை பேர் இருக்கிறோம், நம்மளே பார்த்து எல்லாம் நல்லபடியாக பண்ணலாம். இப்போ எப்போக்கா சமையல் வேலையில் ஆரம்பிக்கிறது? நாளைக்கு எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு மேலே தானே எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். 10:30க்குள்ளே சோறாக்குற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அப்புறம் பிள்ளைங்களாம் அவங்கவுங்க ரெடி ஆகிக்குவாங்கல்ல. சரிக்கா. நாளைக்கு நீ சின்ன பிள்ளை கொஞ்சம் நேரமாகவே வந்துருங்கடி. தூங்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தான் தூங்கினா எழுப்பவே முடியாது. நம்ம மாமியாருங்க வேறு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏண்டி கொஞ்சம் சீக்கிரமாக நேரங்காலத்தோட வாங்க, சரியா? அதெல்லாம் வந்துடுறக்கா. அது சும்மா சாதாரண நாள்லாம் தூங்குறதா? வீட்டில் விசேஷம் வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் வரோம். இதே எல்லாரும் இங்கே வந்து கொண்டிங்களா? நாங்கள் போய் வீடு பூரா தேடிட்டு இருக்கிறேன். வாசன புள்ள கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு பிள்ளைங்கிட்ட எடுத்து வைக்க சொல்லிட்டு சரிங்க மரத்தடியா வந்து உட்காரலான்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்தான். நீ ஏன் கார் நிறுத்திட்டு வரக்கு இவ்வளோ நேரம்? நிறுத்திட்டு வந்துட்டு தான் இருந்தான். அதுக்குள்ள அதான் அந்த பரத்து வந்திருந்தானா, அதான் மொட்டைக்காரத்தான் கூப்பிட்டுட்டு வந்திருந்தான். சரி, அதான் அவங்க வீட்டில் விட்டுட்டு வீட்டில் இல்லை அங்கே இங்கே வழியில் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போகிறானா. சரி, அதான் வழியில் அவனை பார்த்து பேசிட்டு வந்தானா, அதான் கொஞ்சம் நேரமாயிருச்சு. ஓ அப்படியா? மொட்டைக்காரத்தை வந்துட்டாங்களாப்பா? இப்போதான் வந்திருக்கிறாங்க. போய் 1 மாசமே ஆச்சு, இப்போதான் வந்திருக்கிறாங்க. சரி நல்லதா. கரெக்டாக அகில வளகாப்பு நேரத்துக்கு அவங்களே வந்துட்டாங்கல்ல. நான் கூட அவங்க இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி வந்துட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். காளிமக்கா ஃபோன் பண்ணி வரும்போது அந்த ஆத்தாவை கூட்டிகிட்டு வர சொல்லணும். ஆமாம், இவ்வளோ பெரிய சார் இங்கே இருக்குது, நீங்கள் எதுக்கு எல்லாரும் கீழே உட்காந்துருக்கிறீங்க? அதுதான் சின்ன பிள்ளை, சேர்ல உட்காந்து காலெல்லாம் வலிக்குதுடி. காரில் அந்த காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு வந்தோம்ல. சரி, எதுக்கு இங்கேயும் தொங்க போட்டு உட்காரோனான்ட்டு தான் அப்படியே கீழே உட்காந்துட்டோம். ஆமாம், அதுவும் சரிதா. எனக்கு தான் கால் வலிக்குது. சரிக்கா, அப்புறம் என்ன பிளானு? என்ன நாளைக்கு எப்போ எத்தனை மணிக்கு நாங்கள் வரணும்? அதான் சின்ன பிள்ளை, அக்கா இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க 4 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கணுமா. அப்பதான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீ ஒரு வெடி காத்தா 4 மணிக்கு வந்துரு, சரியா? என்னக்கா 4 மணிங்கிறீங்க? 4 மணியெல்லாம் மிட் நைட்டுக்கா. எனக்கு அப்போ தான் நல்லா தூக்கமே வரும். நீ இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு எனக்கும் தெரியும். நீ வெடிஞ்சதுக்கு அப்புறமே வா, நானும் மலருமே பார்த்துக்குறோம். நிலா நீயாச்சும் வருவியா இல்லையா? பார்க்குறக்கா, நான் எந்திரிச்சது கிளம்பி வர்றேன், சரியா? உடுக்கா, இவங்கள நம்ம சமையல் வேலை ஆகாது. நான்